ஒரு சுஜாதா மாரி, சித்ரா மாரி குரல்கள் நெறைய வந்து சூப்பர் சிங்கர்லாம் இறங்கிட்டே இருக்கு. அந்த மாரி குரல்கள். ஆனா ஒரு மாலதி குரல்ங்கிறது ரொம்ப அபூர்வம் இது. அந்த காலத்துல வந்து பெங்களூர் ரமணி அம்மா, கே.வி. சுந்தராம்பாள் அந்த மாரி குரல் இப்போ வந்து கர்நாடிக் மியூசிக்ல ஓரளவு அருணா சாய்ராம் ஃபுல் த்ரோட்ல பாடுறவங்க, ஓப்பன் வாய்ஸ்ல பாடுறவங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த உங்கள மாரி வாய்ஸ் வரல. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ஆரம்பத்திலேயே ஐட்டம் சாங் பாட ஆரம்பிச்சதுனால, அதாவது உங்களுடைய ரியல் டேலண்ட் என்னன்னு தெரியாத, ஐட்டம் சாங்னா மாலதி பாடட்டும் அப்படிங்கிற லெவல்ல நிறுத்திட்டாங்களா? அந்த காலத்துல எல்லாரும் சரி பண்ணாங்களே. சினிமாவுக்குன்ற ஒரு இதுவே இருக்கு சார். ஒரு விஷயத்துல யார் வெற்றி அடையறாங்களோ, அதையே அப்படியே கொஞ்சம் காலங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளே வரும். உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு போலீஸ்காரனா ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. தொடர்ந்து அவருக்கு போலீஸ் வேடங்களே வரா மாரி இருக்கும். ஒரு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. ஒரு கிளப் டான்ஸ் மாரி ஒரு யாராவது நடிகை ஆடியிருப்பா. தொடர்ந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கும். இப்ப அந்த மாரி கிடையாது. ஏன்னா ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸா வந்து ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போற மாதிரி காலங்கள்லாம் இருக்கு. நீங்க சொன்ன அதே உதாரணத்த எடுத்துக்கிறேன் சார். எல்ஆர் ஈஸ்வரி அம்மா என்னதான் கிளப் சாங் மாதிரி பாடியிருந்தாலும், தனி முத்திரை அவங்களுக்கு வந்து டிவோஷனல்ல இருக்கு. ஆமா, ஆமா. அந்த அம்மா மாதிரி ஒரு டிவோஷனல் பாட்டு வந்து, அந்த ஸ்டைல் வந்து யாருமே கிடையாது. மேபி எனக்கு அதா அமைஞ்சதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் என்னதான் எனக்கு இந்த மாதிரி ரிதம் சைடான பாடல்கள் வந்திருந்தாலும், ஒரு டிவோஷனல் சைடுன்றது எனக்கு ஒண்ணு. நானா உருவாக்கிக்கிட்டேனா, இல்ல அதுவா உருவாயிடுச்சான்னு ஆமா. எனக்கு தெரியல சார். ம். பட் நான் நெறைய டிவோஷனல்ல நான் நெறைய பாடியிருக்கேன், பாடிட்டு இருக்கேன் இப்போ. என்னோட தெரியாத இன்னொரு சைடு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இல்லைங்களா?